வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நம்மளோட செஷன் என்னன்னா ஐடிஆர் ஃபைலிங் இந்த வருஷம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடிஆர் டியூ டேட் என்ன, யார் யாரெல்லாம் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் கேஷ் எவ்வளோ வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யாருக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும், இந்த மாதிரி பேசிக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கம்பெனியாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ இருக்கும் பட்சத்தில் மேண்டேட்ரி. அவங்க டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். இது இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் அண்ட் அதர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த த்ரெஷோல்ட் லிமிட்லாம் தாண்டினா அவங்க கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 25,000க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதே சீனியர் சிட்டிசனாக இருந்ததுன்னா 50,000க்கு மேலே இருந்ததுன்னா ஐடிஆர் ஃபைலிங் வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா? இபி சார்ஜஸ், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களோ இல்லை உங்களோட இபி சார்ஜஸே வருஷத்துக்கு 1,00,000 ரூபா, மந்த்லி 10,000 வந்தால் கூட வருஷத்துக்கு 1,00,000 ரூபா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இபி சார்ஜஸ் கட்டுறீங்கன்னா நீங்களும் ஐடிஆர் கண்டிப்பாக ஃபைல் பண்ண வேண்டும். ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஃபாரின் ட்ராவலுக்கோ இல்லை டூர் பேக்கேஜாவோ நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். உங்களோட இன்கம் எவ்வளோ இருந்தாலும் சரி, என்ன நேச்சர் ஆஃப் இன்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்சத்துக்கு மேலேயோ, கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 கோடிக்கு மேலேயோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 50 லட்சத்துக்கு மேலேயோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் டோட்டல் பேங்க் அக்கௌண்ட்டோட கடிச்சு இவ்வளோ இந்த ஃபிகருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். உங்களோட டேர்ன் ஓவர் பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஐடிஆர் ஃபைலிங் மேண்டேட்ரி. ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடிஆர் ஃபைலிங்கான யாரெல்லாம் மேண்டேட்டரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டியூ டேட் என்ன, ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கம்பெனி, ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் 31 அக்டோபருக்குள்ளே பண்ணணும். ஓகேங்களா? இதே அந்த கம்பெனியோ அவங்க வந்து அண்டர் செக்ஷன் 92E படி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அதாவது ஃபார்ம் 3CEB அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அண்ட் அதர் பர்சனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அவங்க மட்டும் 30 நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஃபார்ம் 3CEB அண்டர் செக்ஷன் 92E டாக்ஸ் ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 30 நவம்பர். மற்றபடி ரெகுலர் கம்பெனி 31 அக்டோபர். ஈவன் அவங்க டாக்ஸ் ஆடிட்டாக இருக்கலாம், நான் டாக்ஸ் ஆடிட்டாக இருக்கலாம். எந்த வகையில் அவங்க ஐடி ஃபைல் பண்ணாலும் 31 அக்டோபர் தான். இந்த அண்டர் செக்ஷன் 92E டாக்ஸ் ஆடிட் பண்ணுறவங்க மட்டும் 30 நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்க, நான் கம்பெனி கிடையாது, ஆனால் என்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணணும். அதாவது டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய கேசஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் ஃபார்ம் எல்எல்பி யாராக இருந்தாலும் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகுதுன்னா 31 அக்டோபருக்குள்ளே அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ 30/9/2025க்குள்ள 24/25க்கான டாக்ஸ் ஆடிட் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். மேபி எக்ஸ்டென்ஷன் வரலாம். இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் உள்ள கேசஸ்க்கு 31 அக்டோபருக்குள்ள டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி, டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் மேண்டேட்ரி. ஸோ டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வேற, ஐடிஆர் ஃபைலிங் வேற, ரெண்டுக்கும் வேற வேற டியூ டேட் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம், ஒரு ஃபர்மோட ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கீங்கன்னா அந்த ஃபர்ம் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பார்ட்னரோட ஐடிஆர் டியூ டேட்டும் டாக்ஸ் ஆடிட் டியூ டேட் தான். அதாவது 31 அக்டோபருக்குள்ள இவர் ஐடி ஃபைல் பண்ணால் போதும். இதே நீங்கள் டைரக்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது. டைரக்டரோ இல்லை வேற எல்லா அசசி, நான் டாக்ஸ் ஆடிட் அசசிக்கு 31 ஜூலை. ஓகேங்களா? நீங்கள் டைரக்டராக இருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் ஆகுதுன்னா தான் நீங்கள் 31 அக்டோபர் இல்லைனா 31 ஜூலைக்குள்ள ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். இந்த இயருக்கு வந்து 15 செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 15 செப்டம்பர் வரைக்கும் ஐடிஆர் ஃபைலிங் டியூ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார்ம்ஸே கவர்மெண்ட்டு லேட்டாக தான் இஷ்யூ பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, ஃபார்ம்ஸ் லேட்டாக தான் இஷ்யூ பண்ணாங்க. ஓகே, எந்தெந்த ஃபார்ம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? மொத்தம் எத்தனை ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? பதில் போடுங்க சாட் பாக்ஸில்.
மொத்தம் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து எத்தனை? அதாவது ஐடிஆர் 1ல இருந்து கணேசன் ராமநாதன். ஓகே. ஸோ 8ன்னு போட்டிருக்காரு சார். கணேசன் சார் 8ன்னு போட்டிருக்காரு. இது கரெக்டா? ஓகே. 7, 6 வேற. ஸோ டோட்டல் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து 7 தான் இப்போ லைவ்ல இருக்கு. 8 இருந்தது. அந்த ஐடிஆர் 8 வந்து இப்போ கிடையாது. அது அசஸ்மெண்ட் 2010, 11 நினைக்கிறேன். அந்த பீரியட்லேயே அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடிஆர்யூ அதையும் சேர்த்தா 8. ஸோ கணேசன் ராமநாதன் சார் சொல்ற மாதிரி ஐடிஆர்யூங்கிறது ஒரு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அது ஒரு யூட்டிலிட்டி. நீங்க ஐடிஆர் 1லேயே தான் ஃபைல் பண்றீங்க, ஐடிஆர் 2லேயே தான் ஃபைல் பண்றீங்க, ஐடிஆர் 3லேயே தான் ஃபைல் பண்றீங்க. ஐடிஆர்யூங்கிறது ஒரு தனி ஃபார்ம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படி வச்சுக்கிட்டாலும் 8 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐடிஆர் 1 ஐடிஆர் 1 யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், நீங்க ரெசிடென்ட்டா இருக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஐடிஆர் 1 போகலாம். என்னென்ன இன்கம் இருக்கலாம்? சேலரி இன்கம் இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கலாம். அந்த அதர் சோர்சஸும் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாம் இருந்தால் ஐடிஆர் 1லேயே காமிச்சிடலாம். ஆனால் வின்னிங் ஃப்ரம் லாட்ரியோ இல்லை வின்னிங் ஃப்ரம் ஓனிங் ஆர் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேசஸ், வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேமு, ஆன்லைன் ரம்மி, ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. இதே பாஸ் த்ரூ இன்கம்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்தாலும் நீங்கள் ஐடிஆர் 1 யூஸ் பண்ண முடியாது. ஐடிஆர் 1 சிம்பிள் ஃபார்மு, இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டாக இருக்கணும், சேலரி இன்கம் இருக்கலாம், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கலாம், அதர் சோர்சஸ் இருக்கலாம். அதர் சோர்சஸில் இந்த அதர் சோர்சஸில் இருக்க முடியாது. ஸ்பெஷல் ரேட் இன்கம் எதுவும் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இப்போ ரீசெண்டாக இந்த கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 112A கவர் ஆகக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் லிமிட் 1.25 லட்சத்துக்குள்ள இருந்தால், அதாவது இந்த டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தால் மட்டும் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஐடிஆர் 2 ஆர் ஐடிஆர் 3 தான் யூஸ் பண்ண முடியும். டோட்டல் இன்கம் அப் டு 50 lakh உள்ள இருந்தால் நீங்கள் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1க்கு இவங்க தான் அப்ளிகபிள் ஆகும். ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா ஐடிஆர் 1, ஹெச்இஎஃப்ஆ இருந்தீங்கன்னா ஐடிஆர் 2 தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னாலும் ஐடிஆர் 2 தான் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஹெச்இஎஃப்ஆ இருந்தாலும் சரி, ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள்ங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நாட் ஹேவிங் எனி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இல்லை, மற்ற எல்லா இன்கம் உங்களுக்கு இருக்குன்னா ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கு, சாதி இருக்கு, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 2 தான் பண்ணணும். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி விற்றதன் மூலமாகவோ உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருந்தாலே நீங்கள் ஐடிஆர் 2 தான் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் ஐடிஆர் 2. அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேரை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 2ல போய் அந்த கம்பெனியோட டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஸோ நம்ம முன்னாடி சொன்ன இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் ப்ளஸ் அந்த வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், சேல் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், இதெல்லாமே ஐடிஆர் 2ல தான் வரும். அக்ரிகல்ச்சர் இன்கம் 5,000 மேலே போச்சுன்னா நம்ம ஐடிஆர் 2 எடுக்கணும். டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ஓகேங்களா? இதில் மெயின் கண்டிஷன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஐடிஆர் 2 வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இல்லாத கேஸுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அண்ட் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இந்த 4 ஹெட் இன்கம் மட்டும் இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 2வை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 யார் ஃபைல் பண்ணணும்னா, இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் ஆர் ஃபார்மாக இருக்கலாம். ஃபார்ம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அட்வைசபிள் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் மட்டும் ஐடிஆர் 4 எடுத்துக்கலாம். ரெசிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் டேக்ஸ் கட்டணும். அதாவது அண்டர் செக்ஷன் 44AD ஆர் ADAல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், AEல. ஸோ இந்த 3 செக்ஷனில் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அவங்க ஐடிஆர் 4 எடுத்துக்க முடியும். இவங்களும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு மேலே ஆயிடுச்சுன்னா, 2 வீட்டிலேருந்து வாடகை வருதுன்னா இவங்க ஐடிஆர் 4 வந்து யூஸ் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் 5,000 கீழே இருந்தால் ஐடிஆர் 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐடிஆர் 1ம் ஐடிஆர் 4ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஐடிஆர் 4ல ஐடிஆர் 1 விட அடிஷனலாக ஒன்று காமிக்கலாம். என்ன? ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்.
ஓகேங்களா? இன்னொன்று என்ன, ஐடிஆர் 1 இண்டிவிஜுவல் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே ஹெச்இஎஃப் ஃபார்மும் பண்ணிக்கலாம். இது 2 தவிர ஐடிஆர் 1ம் ஐடிஆர் 4ம் பக்காவாக மேட்ச் ஆகும். 50 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருந்தால் ஐடிஆர் 4 பண்ண முடியாது. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1.25 லட்சத்துக்குள்ள அண்டர் செக்ஷன் 112A, அதாவது எஸ்டிடி பே பண்ணக்கூடிய ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய இன்கம் 1.25 லட்சத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஐடிஆர் 4 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1ம் 4ம் சேமு, 2 டிஃபரன்ஸு. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 4 எடுப்பீங்க. அது இல்லைன்னா ஐடிஆர் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் வந்து ஐடிஆர் 1 தான் அப்ளிகபிள் ஆகும். ஹெச்இஎஃப் ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் 4க்கு வர வேண்டும். எனக்கு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனே இல்லை, மீதி 4 ஹெட் இருந்ததுன்னா ஐடிஆர் 2 ரெசிடென்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடென்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 3 ஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்து ஐடிஆர் 3. ஐடிஆர் 3 வந்து ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு எல்லா இன்கமும் இருக்கா ஐடிஆர் 3ல வந்துருங்க. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃபாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடிஆர் 3 அப்ளிகபிள் ஆகும். இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம். ஐடிஆர் 1, 2, 3, ஐடிஆர் 1, 2, 4 இது 3 இன்கமும் இருக்கா ஐடிஆர் 3க்கு வந்துருங்க. இது இல்லாமல் பிஸ்னஸ் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா ஐடிஆர் 3. பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கா, வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட இருக்கா, நீங்கள் ஐடிஆர் 3 தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்களா ஒரு ஃபார்மில், உங்களுக்கு வேற எந்த இன்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு இன்கம் வருதா ஐடிஆர் 3 தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்து ஐடிஆர் 5, 6, 7. ஐடிஆர் 5 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ஐடிஆர் 5ல பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் வந்து ஐடிஆர் 6. ஐடிஆர் 7 வந்து ட்ரஸ்ட்டுக்கு. இப்போ ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிலிட்டி இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 23, 24ல இருந்து தான் நார்மல் டாக்ஸ் பேயருக்கு நியூ ரெஜிமில் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து அந்த செஸ் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா, அந்த கேட்டகரிக்கு மட்டும் இருந்தது. 50 லட்சத்துக்கு மேலேயோ 1 கோடிக்கு மேலேயோ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் போகிறப்போ அடிஷ்னல் செஸ் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். அந்த சர்சார்ஜ் வரப்போ தான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட் இருந்தது. இப்போ நியூ ரெஜிமில் நார்மல் இன்கம்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட இன்கம் வந்து 7,05,000 இருக்கும் பட்சத்தில் 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது நியூ ரெஜிமில். இந்த 5,000 இன்க்ரீஸ் ஆனால் ஸ்லாப் ரேட் படி 20,000 கட்டணுமா, தேவையில்லை. இது ரெண்டில் எது லோயரோ அதை கட்டினா போதும். ஸோ 5,000 கட்டினா போதும். 7,22,000 இருக்கும்போது நீங்கள் 22,000 கட்டினா போதும். இந்த ஆக்சுவல் ஸ்லாப் ரேட் டாக்ஸு ஆர் இன்கம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடியது, இதில் எது லோயரோ அதான் ஆக்சுவல் டாக்ஸாக நீங்கள் கட்டினா போதும். டிஃபரன்ஸை மார்ஜினல் ரிலீஃபாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சரிங்க. நியூ ரெஜிம்னா என்ன, ஓல்டு ரெஜிம்னா என்ன? நியூ ரெஜிமில் என்னென்ன டிடக்ஷன்லாம் அவைல் பண்ணிக்கலாம், ஓல்டு ரெஜிமில் என்னென்ன டிடக்ஷன்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரே பேஜில் சிம்பிள் சார்ட் போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எஸ் ஓல்டு ரெஜிம்லேயே இருக்குது, நியூ ரெஜிம்லேயே அவைல் பண்ணிக்கலாம். சேலரியாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு ரெஜிமில் 50K, இங்கே 75K நியூ ரெஜிமில். ஓகேங்களா? இதே வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. இங்கேயும் அதே 30% தான். ஸோ ரெண்டுலேயும் சேம். ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஓல்டு ரெஜிமில் பண்ணிக்கலாம், நியூ ரெஜிமில் பண்ண முடியாது. லீவ் ட்ராவல் அலவன்ஸ் ஓல்டு ரெஜிமில் பண்ணிக்கலாம், நியூ ரெஜிமில் பண்ண முடியாது. ஓல்டு ரெஜிமில் எல்லா எக்ஸ்பென்சஸும் எல்லா டிடக்ஷனும் கிளைம் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நியூ ரெஜிமில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் கூட நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பண்ண முடியாது. லெட்அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். வேற எந்த டிடக்ஷனும் எலிஜிபிள் கிடையாது. என்னென்ன கிளைம் பண்ணிக்கலாம்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு, இந்த 80C to 80Uல எந்த டிடக்ஷனுமே கிளைம் பண்ண முடியாது எக்ஸப்ட் இந்த 3 டிடக்ஷன் மட்டும் நியூ ரெஜிமில் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கிராஜுவிட்டி, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் நியூ ரெஜிமில் வரும், கிளைம் பண்ணிக்கலாம். லீவ் என்கேஜ்மெண்ட்டும் நியூ ரெஜிமில் கிளைம் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிகலி அபில்டு பர்சன், அதாவது வந்து ஹேண்டிகேப் பர்சனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுத்தா அதை நியூ ரெஜிமில் கிளைம் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம்க்கும் ஓல்டு ரெஜிம்க்கும் ஒரு சிம்பிள் டேப் வந்து இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் கிளைம் பண்ணலாம், இது கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஐடிஆர் ஃபார்ம் டிலேயாக வந்தது காரணமே இந்த கேபிட்டல் கெயின் தான். கேபிட்டல் கெயினோட ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் ஆகிடுது. எப்போன்னா 23 ஜூலை 2024 ரேட் மாறுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேல் பண்ணியிருந்தா ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் சேல் பண்ணியிருந்தா ஒரு ரேட் மாறுது. ஸோ இதனால தான் இந்த ஃபார்மும் டிலே ஆனது. ஸோ இந்த வருஷம் நம்ம 2 வகையான கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் வந்து எக்ஸம்டட், கேபிட்டல் கெயின்லேயே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி டிவிடெண்டும்
கேபிட்டல் கெயினில் வராது, டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டு வகையாக பிரியுது. ஒன்று லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டட் செக்யூரிட்டியை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இல்லை வாங்கி விற்கும்போது வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 15% இருந்தது. இதே அந்த டிரான்ஸ்ஃபர் 23/7 அப்புறம் நடந்திருந்தா 20%, 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்து ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறும் இந்த வருஷம். அதனால நீங்கள் ஐடிஆர் ஃபார்மில் கூட 2 ஷெட்யூல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் பார்த்தோம் இல்லையா? இதில் நம்ம ஓல்டு ரெஜிம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஹெச்ஆர்ஏக்கு தனியாக ஷெட்யூல் இருக்கு. நீங்கள் என்ன டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் போட்டாலும் தனியாக ஒரு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் ஃபில் பண்ணால்தான் இங்கே வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதே மாதிரி ஏடிசிக்கும் தனியாக ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஏடிடி எல்லா டிடக்ஷனுக்கும் தனியாக ஷெட்யூல் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிடக்ஷன் வந்து இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஏன்னா நிறையா ஃபேக் டிடக்ஷன் எடுக்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ரெஜிம் போகிறது ரொம்ப ஈஸி. சேலரி கேசஸ்க்கு ஆல் அதர் கேசஸ்க்குமே சொல்கிறேன். ஓல்டு ரெஜிம் எடுத்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபைல் பண்ண முடியாது. வேற இந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் தவிர வேற ஏதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்ததுன்னா அது நார்மல் ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட்ல டாக்ஸபிள். ஓகேங்களா? அதாவது 2.5 லட்சத்துக்கு மேலே வர டாக்ஸ், 5 லட்சத்துக்கு மேலே வர டாக்ஸ் ஓல்டு ரெஜிம்னா. நியூ ரெஜிம்னா 3 லேக் மேலே, அடுத்து 7 லேக் மேலே இப்படி மாறுது. ஓகேங்களா? ஸ்லாப் ரேட் படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் ரேட் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இது ஸ்லாப் ரேட் தான், இப்போவும் அது ஸ்லாப் ரேட் தான். இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கும் பட்சத்தில் இங்கே 2 வகையாக வருது. ஒன்று லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தென் யூனிட் கூப்பன் பாண்ட்ஸுக்கு வந்து 2 ரேட் இருந்தது. எப்போ டிரான்ஸ்ஃபர் வந்து 23/7 முன்னாடி நடந்திருந்ததுன்னா நீங்கள் வித் இண்டெக்ஸேஷனோட 20% போகலாம், வித்தவுட் இண்டெக்ஸேஷனில் 10% போகலாம். நமக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஆனால் டிரான்ஸ்ஃபர் வந்து 23 ஜூலை அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்த நாளுக்கும் நடந்ததுன்னா, அதாவது ஃப்ரம் ஆன் ஆர் ஆஃப்டர் 23 ஜூலை அப் டு 22 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பழைய ரேட்டு, 23 ஜூலைலேருந்து டிரான்ஸ்ஃபர் நடந்திருந்தா 12.5% ஃப்ளாட் ரேட்டு, இண்டெக்ஸேஷன் எடுக்க முடியாது. இதுதான் ஓல்டு ரெஜிமுக்கும் ஓல்டு ரெஜிம் இல்லை ஓல்டு ரேட்டுக்கும் நியூ ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேற எந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாலும் அதே தான். பழசு வந்து 20% வித் இண்டெக்ஸேஷன் இருந்தது, இப்போ 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஸோ இண்டெக்ஸேஷன்லாம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த 1 ஹவர் செஷனில் அதை கவர் பண்ண முடியாது. தெரியாதவங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இண்டெக்ஸேஷன்லாம் என்ன அப்படிங்கிறது. யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஸோ யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? அவங்க பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு மேண்டேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 44 AA 1 சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ், அதாவது லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷன் ஆஃப் த அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன், ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் அ ஃபில்ம் authorized representative or a film or company secretary or information technology. ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து சரிங்க, நான் இந்த கேட்டகரியில் வரல, ஆனால் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் இல்லாத வேற ஒரு ப்ரொஃபஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கிராஸ் ரிசிப்ட் வந்து 1.5 லட்ச ரூபா. கடந்த 3 வருஷமும் என்னோட கிராஸ் ரிசிப்ட் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வெறும் 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் வாங்கிட்டீங்கனாலே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இதே பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நம்ம மேலே உள்ள ப்ரொஃபஷன் பார்த்துருவோம். இந்த ப்ரொஃபஷன் யாருக்குன்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் மார்ச் மாதம் தான் அவர் டாக்டரே ஆனார், 1 லட்ச ரூபா தான் ரிசிப்ட் வந்திருக்கு அவருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை இந்த பர்சன். ஓகேங்களா? அடுத்து வேற வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வேற பண்றீங்க மேலே உள்ளது தவிர வேற ஏதாவது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்றீங்கன்னா உங்களோட இன்கம் 1.25 லட்சம் 1,20,000 தாண்டினாலோ அல்லது சேல்ஸ் டர்னோவர் கிராஸ் ரிசிப்ட் 10 லட்சத்தை தாண்டினாலோ, எப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு வருஷம் தாண்டினா கூட நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேண்டேட்டரியா பண்ணணும், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில். இதே இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆர் இருந்ததுன்னா அது அப்படியே டபுள், 2.5 லட்சம் 20 லட்சம், 2.5 லட்சம் உங்களோட இன்கம், 20 லட்சம் உங்களோட டர்ன் ஓவர். இப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா?
நீங்க இதே புது பிசினஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த 1,20,000 10 லட்சம் அந்த வருஷம் மட்டும் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் போய் பார்க்க தேவையில்ல. ஏன்னா புது பிசினஸ் இல்லையா? எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு வருஷம் இது எக்ஸீட் ஆயிருந்தாலே நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நியூ பிசினஸ்க்கு அந்த வருஷம் எக்ஸீட் ஆயிருந்தா பண்ணணும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருந்தா 2,50,000 லட்சம் 20 லட்சம் லிமிட். ஃபார்மோ கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் 1,20,000 ப்ளஸ் 10 லட்சம். ஓகேங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆனா கூட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேண்டேட்டரி. அடுத்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அண்டர் செக்ஷன் 44 AD, ABB, ABB, BAE, ABBC அண்ட் BBDன்னு வேற செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே நீங்க வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபைல் பண்றீங்க. ஆனா வந்து அதுல சொல்லியிருக்கக்கூடிய பர்சன்டேஜை விட கம்மியா நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். கிளியரா? ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பார்த்தோம் 44 AD. ஸோ உங்களோட எலிஜிபிள் அசஸி டூயிங் எலிஜிபிள் பிஸ்னஸ் வந்து 2 கோடிக்குள்ள பண்றாருன்னா அவரு தாராளமா 44 ADல போய் மினிமம் 8% ப்ராஃபிட் காமிக்கலாம். இதே பேங்க்ல ரிசிப்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு 6% கம்மியா காமிச்சுக்கலாம். கேஷ்னா 8, பேங்க்னா 6% காமிச்சு இவர் வந்து 44 ADல ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து 3 கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், டோட்டல் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆகக்கூடாது. டோட்டல் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு 2 கோடி தான் லிமிட்டு. அதுக்குள்ள இருந்தால் 44 AD எடுத்துக்கலாம். ஒரு தடவை 44 AD விட்டு வெளியே வந்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு 44 AD எடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து 44 ADA. இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொஃபஷன்ஸ். 44 AA 1ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ்க்கு அப்ளிகபிள். 44 AD ஃபார் பிஸ்னஸ், 44 ADA ஃபார் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிள் ப்ரொஃபஷன்ஸ்க்கு நீங்கள் உங்களோட இன்கம் 50 லட்சம், டேர்ன் ஓவர் 50 லட்சம் தாண்டாத வரைக்கும் நீங்கள் 44 AD ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 50% ப்ராஃபிட் காமிக்க வேண்டும். 50% விட கம்மியாக காமிச்சா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. அதே மாதிரி 75 லட்சம் வரைக்கும் ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல. ஆனால் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் இருக்கக்கூடாது. ஒரு கண்டிஷன், கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் 44 AD 50 லட்சத்துக்குள்ள பண்ணிக்கலாம். அடுத்து 44 AE. இது என்னன்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் பிளையிங், ஹையரிங், லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரேஜ். ஒரு குட்ஸ் கேரேஜ், ஒரு லாரி, மினிடோர் இதை வச்சிருக்கீங்க. இதை நீங்கள் வாடகை கொடுத்து இதன் மூலமா பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு நீங்க 44 AEல காமிச்சுக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்னன்னா நீங்க 10 வெஹிக்கிளுக்கு மேல நீங்க ஓனர்ஷிப் வச்சிருக்க கூடாது. 10 வெஹிக்கிள் தான் 10 வெஹிக்கிள்குள்ள தான் நீங்க ஓனரா இருக்கணும். அந்த வெஹிக்கிள் உங்க பேர்ல 10 வெஹிக்கிள் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி நீங்க 10 வெஹிக்கிள்குள்ள வச்சிருந்தீங்கன்னா 44 AEல எவ்வளவு இன்கம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டன்னுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லாரி 13 டன் 14 டன் ஏதோ ஒரு டன், இந்த லாரி 15 டன்னு ப்ளஸ் அதோட கெப்பாசிட்டி அதில் ஒரு 16 டன் ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய டன்னேஜ் வந்து 31 × 1000 × 12 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தா 12 மாதம் அந்த லாரி நீங்கள் வாடகை விட்டுருந்தீங்கன்னா இதான் உங்களோட நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அமௌண்ட். 31 × 1000 31,000, 31,000 × 12 அரௌண்ட் 3,50,000 அப்ராக்சிமேட்டாக வரும். 3,70,000 வருமா சம்திங். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மெயினாக மினிமம் அமௌண்ட்டாக காட்ட வேண்டும். இதே உங்களோட வெஹிக்கிளோட வெயிட் 12 டன்னுக்கு கீழே இருந்தால் மந்த்லி 7,500 காமிச்சா போதும் ஒரு வண்டிக்கு. ஸோ இதுதான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் உள்ள ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய 3 செக்ஷனும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட். லாஸ்ட் இயருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டை ஐசிஐ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம டேலி செஷனும் அது சம்மந்தப்பட்டது தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புதுசாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸு, அதர் ஷெட்யூல்ஸு, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு, லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும்
குறிப்பிட்ட டர்ன் ஓவரில் கம்பெனிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ P&L பேலன்ஸ் ஷீட் நோட்ஸ் இது 3 தான் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு ஐசிஏயோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்டுக்கு கம்பெனிஸ்க்கு அதாவது பாடி கார்பரேட் அண்ட் கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 ஷெட்யூல் 3 வந்து தனியாக பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் கம்பெனிஸ் தவிர மற்ற நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு எப்படி ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டே கிடையாது. நம்ம ஓல்டு மெத்தடில் டேலியில் என்ன வருதோ அந்த மெத்தடோ இல்லை நம்ம டி ஃபார்மேட்னு ஒன்று போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் ஃபார்மேட்டாக போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஐசிஐ வந்து அதுக்கு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டோட தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் அவங்களுக்கு ஐசிஐ ப்ரெஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அதர் தென் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்டும் எல்எல்பி இன்கார்பரேட்டட் அண்டர் எல்எல்பி ஆக்டும் வந்து நான் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படிங்கிற வேர்டில் கவர் ஆகுது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர், ஹெச்யூஎஃப், ஃபேர்மு, ஏஓபி, பிஓஐ, சொசைட்டி, ட்ரஸ்ட்டு இவங்க எல்லாமே நான் கார்பரேட் என்டிட்டிஸ் தான். ஓகேங்களா? 2022 ஒரு டெக்னிக்கல் கைடு கொடுத்துட்டாங்க ஐசிஐ நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு தனியாக, எல்எல்பிக்கு தனியாக. அதே மாதிரி ரீசெண்டாக 23 வந்து ஒரு கைடன்ஸ் நோட்டு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஃபார்மேட்டும் 2023 நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2024 அதாவது லாஸ்ட் ஃபினான்ஸ் இயருக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். யாருக்கு மேண்டேட்டரின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் அசஸ்சிக்கு மேண்டேட்டரி. ஏன்னா டாக்ஸ் ஆடிட் அசஸ்சி சிஏ சைன் பண்ணுவாங்க. சிஏ சைன் பண்ணக்கூடிய எல்லா கேசஸ்க்கும் கண்டிப்பாக நியூ ஃபார்மேட்டில் தான் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பழைய டி ஃபார்மேட் வந்து பேங்க்லேயோ இல்லை 44AB கேசஸ்க்கோ இனிமேல் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நான் இங்கேயே லிங்க் வச்சுருக்கேன். அந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அந்த எக்ஸல் டவுன்லோட் ஆகிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆல்ரெடி கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் அதே ஃபார்மேட் தான். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் ஃபார்மேட்டில் இதை மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது சேல் டீட்டெயிலாம் நீங்கள் நோட்டில் தான் கொடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் டேட்டாவும் கரண்ட் இயர் டேட்டாவும் வச்சு ஒரே இடத்துல கம்பேரிசனில் இருக்கும். இதுதான் அந்த ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்க்கணும். நீங்கள் நோட் நம்பர் 19 நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் நோட் நம்பர் 19 கொடுத்துற டோட்டல் தான் இங்கே வரும். பார்த்தீங்களா? சேல் ஆஃப் ப்ராடக்ட், குட்ஸை சேல் பண்ணது எவ்வளவு, சர்வீஸ் சேல் பண்ணது எவ்வளவு, வேற என்னென்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு சின்னது பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் வர மாதிரி காமிக்கிறேன். ஸோ வேற என்ன டொனேஷன் ரிசீவ் ஆயிருக்கு, அதோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ என்ன இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் இங்கே பிரேக்கப் கொடுத்து இங்கே வரக்கூடிய ஃபிகர் அங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12,345 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம கொடுத்தால் இங்கே இந்த ஃபிகர் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதுதான் இந்த ஃபார்மேட். ஸோ இனிமேல் டேட்டாவை நீங்கள் நோட்ஸில் கொடுக்கணும். இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இங்கே எதையும் கை வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டே இதுதான். வெர்டிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் இருக்கும். லெஃப்ட் சைடில் நம்ம பர்ச்சேஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ரைட் சைடில் சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக்லாம் இருக்கும். இப்போ அது அப்படியே வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு. டாப்பில் சேல்ஸ் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. கீழே க்ளோசிங் ஸ்டாக் முதற்கொண்டு எல்லாமே எக்ஸ்பென்சஸில் வந்துடும். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். ஸோ இந்த மொத்தமே இந்த 7 என்ட்ரி தான் இங்கே இருக்கும். இதுக்கான பிரேக்கப் என்ன வேணாலும் நீங்கள் நோட்ஸில் தான் கொடுக்கணும். மீதி எல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்க ஃபார்மேட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது பார்ட்னருக்கு நீங்கள் ரெமுனரேஷன் கொடுத்தாலோ, டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தாலோ அது எல்லாமே உங்களுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை நம்ம எதுவும் மாடிஃபை பண்ணக்கூடாது. நீங்கள் எது வந்தாலும் நோட்ஸில் போய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாப்புலேட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னாலும் டி ஃபார்மேட் கிடையாது. லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் கிடையாது. லெஃப்ட் சைடில் கேபிட்டல், லயபிலிட்டி போடுவோம். ரைட் சைடில் அசட், கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் போடுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. டாப்பில் வந்து ஓனர்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும். இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அது பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டாக பிரியும். பார்ட்னர்ஷிப்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட போகிறீங்க. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்தால் நீங்கள் போடலாம். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு ரெண்டாக பிரியுது லயபிலிட்டி சைடு. ஓகேங்களா? அதே மாதிரி அசட் எடுத்தீங்கன்னா நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட்ஸ் இந்த ரெண்டு ஹெட்டிங் தான். இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ
இதுதான் நீங்கள் அங்கே ஷெடியூலில் ஃபில் பண்ணணும். பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதாவது ஃபிக்ஸ்டு அசெட்ங்கிறது கிடையாது. இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் மாறிடுச்சு, நேம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் நோட்ஸில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அது இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். டெபிட் கிரெடிட் டேலி ஆகும்னா நீங்கள் நோட்ஸில் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஸோ நோட் 1 2 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர் ஆர் ப்ரொப்ரேட்டர் பேர் என்ன, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கா, ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ரெமுனரேஷன் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. ஸோ எல்லாமே ப்ரீ ஃபில்டாக இருக்கும். நீங்கள் ஃபிகரை மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாலியிலே என்ட்ரி பண்ணனா அது எப்படி அவுட்புட்டாக இதே ஃபார்மேட்டில் வெளியே வரப்போகுதுன்னு தான் இன்றைக்கி டெமோ காமிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஜஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்டுக்கு நீங்கள் ஐடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதே ஃபார்மேட்டு தான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சுது. ஈக்விட்டியில் ஓனர்ஸ் ஃபண்ட் என்னங்கிறது பார்த்தோம், கேபிட்டல். லயபிலிட்டி வந்து கரண்ட் அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, மேலே கீழே. அடுத்து வந்து அசட்டும் கரண்ட் அண்ட் நான் கரண்ட் அசட்டாக பிரியுது. இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு அசட்டுக்கு பதிலாக பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ புது ஃபார்மேட்டில் 2 தான். ஒன்று இன்கம், இன்னொன்று எக்ஸ்பென்சஸ். எதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட், உங்களுக்கு எதெல்லாம் வருமானமாக வருதோ அதெல்லாம் இன்கம், எதெல்லாம் டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட், எதெல்லாம் நீங்கள் உங்கள் பணம் வெளியே போகுதோ அதெல்லாம் செலவு. இவ்வளோ தான். இது 2 கான்செப்ட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முதல் மாதிரி கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அதெல்லாம் கிடையாது. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஓல்டு மெத்தடே கிடையாது. இதுதான் இப்போ நியூ மெத்தட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 3 பார்ட்டாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இது 90% ஆஃப் த அசஸிக்கு அப்ளிகபிள் ஆகாது, ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்னன்னா, நியரஸ்ட் ருபியில் நீங்கள் நியரஸ்ட் 100ல் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம போடுவோம் 1,42,432,032 போடுவோம், சம்திங் பைசா கூட போடுவோம், 0.32 அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் எடுத்தால் இருக்கும் பழைய ஃபார்மேட்டில். இனிமேல் நம்ம அப்படி போட முடியாது. 100ஆல் டிவைட் பண்ணி நியரஸ்ட் 100 தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,42,32,432னா இனிமேல் நீங்கள் போட வேண்டிய ஃபிகர் இதுதான் போடணும். பார்க்க 1,42,000 மாதிரி தெரியணும். இதே 1 லட்சமாக இருக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேர்ன் ஓவரே 38 லட்சம் தான்னா நீங்கள் போட வேண்டிய ஃபிகர் எவ்வளோ இருக்குன்னா 38,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேலே டைட்டிலில் மட்டும் இன் ஹண்ட்ரட்ஸ்ன்னு போடணும், இல்லை இன் தௌசண்ட்ஸ், இன் லேக். மினிமம் வந்து ஹண்ட்ரட்ஸில் தான் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நிறைய சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறது வின்மேன்லேயே இன்னும் அந்த ரவுண்ட் ஆஃப் மெத்தடு கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ப்ரீவன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கு, இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ண என்ன ஆகும், டிசிப்ளினரி ஆக்ஷன். ஐசிஐ வந்து சிஏ மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு டாக்ஸ் ஆடிட் பண்ணக்கூடிய சிஏஓ இல்லை யூடிஎன் நம்பர் போட்டு தரக்கூடிய ஒரு சிஏ வந்து இந்த ஃபார்மேட் இல்லாமல் பழைய ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணாலோ, இல்லை நீங்கள் கொடுக்குற ஓல்டு ஃபார்மேட்டில் அவர் சீல் அண்ட் சைன் வச்சு கொடுத்தாலோ மேபி ஐசிஐ டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னதை ஐசிஐ சொன்னதை சிஏ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் பேங்க் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த புது ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணி பழகணுங்க. பழைய ஃபார்மேட்டில் வந்து இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க பேங்க்கோ இல்லை டாக்ஸ் அத்தாரிட்டிஸோ. புது ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஸோ என்னென்னலாம் நம்ம மறக்கணும், என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கணும் இந்த நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹரிசன்டல் ஃபார்ம் இப்போ கிடையாது, டி ஃபார்ம் இனிமேல் கிடையாது. வெர்டிக்கல் ஃபார்ம், வெர்டிக்கல்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது டி ஃபார்ம், ஓல்டு மெத்தடு. ஓகேங்களா? வெர்டிக்கல் ஃபார்ம்னா இவ்வளோதான், ஹெச்ன்னு சொல்லலாம். இங்கே அசட்டு, இங்கே லயபிலிட்டி, சாரி இங்கே லயபிலிட்டி, இங்கே அசட்டு. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு அசட்ங்கிற வார்த்தை கிடையாது, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு மாறிட்டாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு அசட்ங்கிற வார்த்தை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. சண்டே டெட்டார் கிரெடிட்டாருங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரேடு பேயபிள் ரிசீவபிள் தான் யூஸ் பண்ணணும்.
கம்பெனி செக்டர் ஆல்ரெடி இந்த தான் யூஸ் பண்ணுறோம், ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் ட்ரேட் பேயபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சேல்ஸுங்கிற வார்த்தை கிடையாது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் கிடையாது, டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னு மாற்றிட்டாங்க. கிளியரா? அதே மாதிரி இனிமேல் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். மாதிரி மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரெண்ட்டுங்கிற வார்த்தை அங்கே கிடையாது, லீஸ்ன்னு அதை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ஃபார்மேட்டில் நம்ம இதெல்லாம் புதுசாக வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், கேஷ் டிரான்சாக்ஷனில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது முன்னாடி இருந்தே இருக்கு. நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தால் எக்ஸ்பென்சஸ் அலௌடு கிடையாது, எக்ஸ்பென்சஸ் டிசால்வ் பண்ணிவிடுவாங்க. இதே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸாக இருந்தால் மட்டும் 35,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ டிசலவன்ஸ் ஆகிடும் எல்லா அமௌண்ட்டும். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ் டிசலவுடு. பெனால்ட்டி, எந்த அடிஷனல் பெனால்ட்டியும் கிடையாது. எக்ஸம்ஷன் வந்து ரூல் 6TDயில் சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க கேஷாக கொடுத்து வாங்கிக்கலாம். இதே டொனேஷன் நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்கன்னா 2,000 வரைக்கும் கேஷாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே கேஷாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் அலௌடு கிடையாது டொனேஷனுக்கானது. ஓகேங்களா? அடுத்து 269ST, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிசீவிங் கேஷ். ஒரு பர்சன் 2 லட்ச ரூபா வந்து கேஷாக வாங்கக்கூடாது. எப்போ ஒரு பர்சன்ட் வந்து ஒரு நாள் அல்லது ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனா இல்லைன்னா ஒரு ஈவெண்ட், ஒரு அக்கேஷனுக்கு ஒரு பர்சன் வந்து 2 லட்ச ரூபா கேஷாக வாங்கக்கூடாது. 1,90,000 வாங்கலாம், 99,999 வரைக்கும் வாங்கலாம். 2 லட்சம் வந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்டில் தான் வாங்கி ஆகணும். இப்படி வாங்கலைன்னா என்ன ஆகும்னா 100% பெனால்ட்டி. ரிசீவ் பண்ணுறவங்க 100% பெனால்ட்டி கட்டணும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸு 269SSல சொல்லியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இங்கே கவர் ஆகாது. ஏன்னா அங்கே 269SSல 20,000 தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 269SS என்னன்னு அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். ஸோ இது கிளியரா? 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு பர்சன்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு கேஷ் வாங்கக்கூடாது. 269SS, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டேக்கிங் அக்செப்டிங் லோன். ஒரு லோனை நீங்கள் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய்க்கு கீழே தான் நீங்கள் கேஷாக வாங்கணும். 20,000 வந்துருச்சுனாலே நீங்கள் பேங்க்ல தான் வாங்கி ஆகணும். 20,000க்கு மேலே 20,000 ரூபா கூட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% பெனால்ட்டி ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இங்கேயுமே. ஓகேங்களா? ஸோ ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு 100% பெனால்ட்டி. இதில் லோன் டெபாசிட் மட்டும் இல்லை, சில ஸ்பெசிஃபைட் சம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபைட் சம்னா என்னன்னா, ஒரு லேண்டோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸாக நீங்கள் ஒரு பணம் வாங்கினாலும் அது ஸ்பெசிஃபைட் சம் தான். ஸோ 20,000க்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ் கேஷில் வாங்கினாலோ, ரீசெண்டாக கூட நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், எல்லா ரெஜிஸ்ட்ராருக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறப்ப கேஷ் வந்து கேஷாக கொடுக்குறத அலோவ் பண்ண வேணாம்னு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே ஆக்டில் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 20,000க்கு மேலே கேஷ் வாங்கக்கூடாது. வாங்கினால் 100% பெனால்ட்டி. எப்போ லோனோ டெபாசிட்டோ அட்வான்ஸ் ஃபார் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கும்போது. யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன்னா, கவர்மெண்ட்டோ, பேங்க்கோ, போஸ்ட் ஆஃபீஸோ அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணால் அது எக்ஸம்டட். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு நான் அப்ளிகபிள் ஆகாதுன்னா, பேயர் ரிசீவர் 2 பேரும் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும்தான் இருக்கு. 2 பேரும் விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்க, வேற எந்த வருமானமும் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. அவங்க கேஷாக கொடுத்துக்கலாம், கேஷாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் 269T. சரி, லோனை வாங்கினீங்க, அதை திருப்பி கொடுக்குறீங்கன்னா அப்போவும் அந்த 20,000 லிமிட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லோன் ரீபெய்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபைட் அட்வான்ஸாக இருக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த அட்வான்ஸ் இன் ரிலேஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கின அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்கணும்னா, கேஷாக கொடுக்கணும்னா அது 20,000க்குள்ளே இருக்கணும். 20,000க்கு மேலே போச்சுன்னா 100% பெனால்ட்டி. ஓகேங்களா? இதுக்கும் எக்ஸம்ஷன் வந்து கவர்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ். 269SU, இது இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து 50 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் மோடில் தான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பண்ணலைன்னா 5,000 எவ்ரிடே பெனால்ட்டி. இப்போ எல்லாருமே யூபிஐ
வச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையில் கூட யூபிஐ வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த செக்ஷன் ஒரு இப்போ தேவையே இல்லை அப்படிங்கிறது, ஏன்னா அமலுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் அலௌடு கிடையாது. ஈவன் அது 5000 ரூபாயா இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கணும். இதே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பாக இருந்தால் நீங்கள் 5000 வரைக்கும் கேஷ் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி ட்ரேடிங்ஸ். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கோ, F&O ட்ரேடிங்கோ இல்லை கமாடிட்டி ட்ரேடிங்கோ பண்ணுறீங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஐசிஐ ஒரு கைடன்ஸ் நோட்டில் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ஆடிட்டோட கைடன்ஸ் நோட்டில் உங்கள் டேர்ன் ஓவர் எதுனா உங்களோட சேல் வேல்யூ கிடையாது, ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் டிஃபரன்சஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேல் வேல்யூ 1,00,000, அந்த ஷேரை வாங்கினது நீங்கள் 90,000னா உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட். இது ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? உங்களோட சேல் வேல்யூ 98,000, பை வேல்யூ 1,00,000னா லாஸ் 2,000. இது வந்து அன்ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். ஸோ ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 10 + 2 12,000 தான் உங்கள் டேர்ன் ஓவர். இது வந்து +10, இது நெகட்டிவ் 2 அப்படின்னு சொல்லி 8,000 சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 10 + 2 12,000. இந்த மாதிரி 1000 டிரான்சாக்ஷன் வந்தாலும் உங்களோட டேர்ன் ஓவர் என்னங்கிறத நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணால், நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. அந்த புரோக்கரே ரிப்போர்ட் கொடுத்து டேர்ன் ஓவர் எவ்வளோங்கிறத ஒரு சம்மரியில் கொடுத்துருவாங்க. 1,00,000 ரூபா சேல்ஸ், 198 சேல்ஸ், இதுதான் டேர்ன் ஓவரான்னு கேட்டால், சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டும், சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கு கிடையாது, ட்ரேடிங்க்கு மட்டும், இன்ட்ராடே ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், F&O ட்ரேடிங் மட்டும் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் டேர்ன் ஓவர். இதே வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின் வருது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஆக்சுவல் டெலிவரி ஆகுது, ஒரு ஷேரை நீங்கள் ஆக்சுவலாகவே அவங்களுக்கு கொடுத்து சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இந்த கேட்டகரி அப்ளிகபிள் ஆகாது. ஆக்சுவல் சேல் வேல்யூ எவ்வளவோ அதுதான் அவங்க டேர்ன் ஓவராக கருதப்படும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு நம்மளோட செஷன் வந்து அவ்வளோதான். டிஎன்ஜிஎஸ்டிபிஏ, தமிழ்நாடு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷனும் மேஸ்னெட்டும் சேர்ந்து ஒரு 7 days இன்கம் டேக்ஸ் செஷன் வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 7 days என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், செகண்ட் டே வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற 2 டேயும் தியரி இருக்கும். பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ன, அதில் வந்து என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன டெஃபினேஷன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன, எக்ஸம்ட் இன்கம்னா என்ன, அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேயில் கவர் ஆகும். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், இன்கம் ஃப்ரம் சேலரியில் எது கவர் ஆகும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எது கவர் ஆகும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் எது கவர் ஆகும், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினில் என்ன கவர் ஆகும், அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் என்னென்ன இன்கம்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது செகண்ட் டே தியரியாக இருக்கும். டே 3 வந்து ITR 1 லைவ் ஃபைலிங் டெமோ, ஓல்டு ரெஜிம் வெஸ் நியூ ரெஜிம் ரெண்டுமே டெமோவாக காமிக்க போகிறோம். டே 4 வந்து கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை வச்சு ITR 2 ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டெமோ இருக்கும். டே 5 வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 44 AD, ADA, AE, அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அது என்ன தியரி, எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் ஆகாது அப்படிங்கிறதும் ITR 4 லைவ் டெமோவும் உங்களுக்கு வந்து டே 5ல் இருக்கும். டே 6 ஃபைனலைசேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு டாலி டேட்டா இருந்தால் அதை வந்து எப்படி நம்ம ஃபைனல் பண்ணுவோம், என்னென்ன ரிமார்க்ஸ் இருக்கணும், எதெல்லாம் செக் பண்ணணும், எப்படி அந்த புக்ஸை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, ப்ளஸ் ITR 3 எப்படி லைவாக ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக பார்க்க போகிறோம். டே 7 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரிலேட்டட் டு அதோட ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் இன்கம் டேக்ஸில் என்னென்ன இருக்குது, பார்ட்னருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டேஷன் போடுறது அப்படிங்கிறதும் ITR 5 வந்து லைவ் டெமோவும் டே 7ல் இருக்கும். ஸோ இந்த 7 days வந்து நம்ம இதுதான் அஜெண்டா வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங் டேட் வந்து 13th ஆகஸ்ட், அதாவது கம்மிங் வெட்னஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் வந்து 4 to 6, டெய்லி 2 hours இருக்கும். 7 days. ITR 5 வந்து இன்னைக்கு தான் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியே வந்திருக்கு. ஸோ ITR 5 வந்து உங்களுக்கு ஆன்லைன் வந்ததும் மேபி அந்த ஒரு கிளாஸ் மட்டும் மேபி தள்ளி போகலாம். ஓகேங்களா? அடுத்தது ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன், இதே நீங்கள் டிஎன்ஜிஎஸ்டிபி மெம்பராக இருந்ததுன்னா உங்களுக்கான ஃபீஸ் 1000 rupees ஒன்லி. நீங்கள் அதர் தன் டிஎன்ஜிஎஸ்டிபி மெம்பராக இருந்ததுன்னா உங்களுக்கு 1300. இந்த 7 days கிளாஸ் வித் ரெக்கார்டட் வெர்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் டிஎன்ஜிஎஸ்டிபியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, இங்கே பே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
இது விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் இந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதை நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.